ஃபசார இலையும் அவர்களின் பக்கம் இசாரா செய்தான். யத்லுபு தேடினான். ஷையன் எதையோ, யகுலஹு அதை சாப்பிடுவதற்கு. அப்போ அந்த சுற்றி நின்ற அந்த வியாபாரிகளிடம் தனக்கு சாப்பிட வேண்டும் அப்படின்னு இசாரா செஞ்சு அதை தேடினான். ஜாஉ லஹு அவர்கள் வந்தார்கள், லஹு அவனுக்காக. அப்போ பி இங்கே இருக்குது, இப்போ கொண்டு வந்தார்கள், அப்படி வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொண்டு வந்தார்கள். மின் பாலி துஜார் வியாபாரிகளிலிருந்து சிலர்கள், அல்லதின எந்த வியாபாரிகள் என்றால் ஃபிஸ்ஸுக்கி கடைத்தெருவில் இருக்கின்றார்களே அந்த வியாபாரிகளிலிருந்து சிலர்கள் அவனுக்கு கொண்டு வந்தார்கள். பி பாலி தெராஹிமின் சில திரகங்களை கொண்டு வந்தார்கள். இப்போ ஜாவுங்கிறது லாஜிமான ஃபேலு, அதை முத்தகதியாக்குறது இந்த பே. இப்போ லாஜிமி முத்தகதியாக்குவது எப்படி, அதில் இரட்டடிப்பு அதை நடு ஐன்கலிமாக சத்தி செய்வது கொண்டும் ஃபேகலிமாக முன்னாடி அலிஃபை நுழைப்பதை கொண்டும் பேவை கொண்டு படிச்சிருப்பீங்கள்ல. அப்போ அந்த மாதிரி இந்த பே தான் அதை இந்த ஜாவை முத்தகதியாக்குது. இஸ்தரு அவர்கள் வாங்கினார்கள், லகு அவனுக்கு, சையன் சில திங்ஸ்களை வாங்கினார்கள். அத்து அமுஹு மேலும் அவனுக்கு உணவளித்தார்கள். சும்ம பிறகு ஹமலூஹு அவனை சுமந்தார்கள். வலூஹு அவனை வைத்தார்கள். யார லவுல் மக்கான அல துக்கானி ஒரு கடையின் மீது அவனை வைத்தார்கள். ஃபரசு லஹு அவனுக்காக விரித்தார்கள். அப்புறம் என்ன இருக்கு, வலவு வைத்தார்கள். இந்த ரசி அவனுடைய தலையில் வைத்தார்கள். இப்ரீகன் ஒரு கேத்தலை வைத்தார்கள். ஃபலம்மா அக்பல லைலு இரவு வந்த பொழுது, இன்சரஃப் அனுகு அவனை விட்டும் திரும்பிவிட்டார்கள். குல்லு நாசி மக்கள் எல்லோரும் அவனை விட்டும் திரும்பிவிட்டார்கள். ஹமலு ஹம்மகு அவர்கள் சுமந்து சென்றார்கள். ஹம்மகு அவனுடைய கவலையை சுமந்து சென்றார்கள். அப்படின்னா இவனுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவனை பற்றி நினைவுகளோடு எல்லாமே அப்படியே கடந்து அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. லம்மா கானு நிஸ்புல்லைலு பாதி இரவு ஆகிவிட்ட போது, நிஸ்புன்னா பாதி லைன இரவு, இப்போ பாதி இரவு ஆகிவிட்ட போது, ததுக்குரு தக்கரை ததுக்குரு அவன் நினைவு கூர்ந்தான். அப்போ அவன் வந்தால் எதுக்குருன்ல வரணும். ததுக்குரு உகுத்தகு அவன் அவனுடைய சகோதரியை நினைவு கூர்ந்தான். ஃபைசுதாது பிஹி அவனுக்கு அதிகமானது, லவ் பலகீனம் அதிகமானது. இம்தன தவிர்ந்து கொண்டான். அனில் அக்லி வசர்பி அப்போ சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் அவன் தவிர்ந்து கொண்டான். அப்போ சகோதரி நினைவு வந்த பொழுது அவள் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியல. வேலைக்கு போகிறன்ட்டு போனால் இதுவரையில் திரும்பி வரல. நம்மளுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கவலையில் சாப்பிடல. காப அனில் உஜூதி காய்பாய் விட்டான். அனில் உஜூதை விட்டு காய்பாய் விட்டான். அப்படின்னா சுயநினைவை இழந்து விட்டான்னு அர்த்தம். இப்போ காமன் நின்றார்கள். அகுலு சூக்கி கடைத்தெருவுக்காரர்கள். வஹது எடுத்தார்கள். லஹு அவனுக்கு. மினத்திஜார் வியாபாரிகளிலிருந்தும் தான் அவனுக்கு எடுத்தார்கள். சலாசீன திரகமன் 30 திரகத்தை எடுத்தார்கள். மினல் ஃபில்லத்தி வெள்ளியிலிருந்து. குசரு அப்படி இல்லை, இக்குத்தரு வாடகைக்கு பிடித்தார்கள். லஹு அவனுக்காக. ஜமலன் ஒரு ஒட்டகத்தை. காலு அவர்கள் சொன்னார்கள். ஜம்மாலி அந்த ஒட்டகம் மைப்பவனுக்கு, அது அந்த ஒட்டகத்தை சவாரி, அந்த ஒட்டக டிரைவர்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஜம்மால்னா ஒட்டகம் வச்சுருப்பான், அதை ஆளுங்களை ஏற்றிட்டு வேறு இடத்துல இறக்கி விட்டு காசு வாங்குவான், அவனுக்கு பேர் ஜம்மால். அந்த ஜம்மாலுக்கு சொன்னாங்க, இன்றைக்கி டிரைவர் இருக்கிற மாதிரி கார் இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஒட்டகம் தானே. இந்த ஜம்மாலுக்கு அவர்கள் சொன்னார்கள். இஹ்மில் சுமந்து போ ஹாதா இவனை. வாசிலுகு அவனை அடையவை. திமஸ்கை அவனை அடையவை. வதிகிலுகு அவனை நுழை.
மாரிஸ்தான் மாரிஸ்தான்னு ஹாஸ்பிட்டல்னு போட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டலே நுழைய வை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடு. இல்லை அல்லஹு அவன் ஆகக்கூடும். எப்ர எப்ரவு வயதீபு அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவன் குணமாகக்கூடும் அப்படின்னு அந்த ஒட்டகக்காரன்ட்ட அவங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. அந்த சந்தையில் உள்ள வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஃபகாலலகும் அவன் அவனுக்கு சொன்னான் அலர் ரவுசி தலை மீது என்று அவன் சொன்னான். அப்படின்னா என்ன? நாம் என்ன சொல்கிறோம், ஒரு இது நான் முக்கியமாக கருதுகிறேன், இது என்னுடைய தலையாய கடமை அப்படிங்கிறோம்ல, அதுக்கு தான் அரபியில் அலர் ரவுசி. அப்போ தலையின் மீதுன்னு என்ன, கண்டிப்பாக செஞ்சிட்றேன், அதுதான் என்னோட முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஒட்டகக்காரன் சொல்கிறான். சும்மா பிறகு கால ஜம்மால் அந்த ஜம்மால் சொன்னான், ஒட்டகக்காரன் சொன்னான் ஃபி நப்சி தனக்குள், கைஃப் அம்லா எப்படி கடத்தி செல்வது, பி ஹாதல் மர்லி அழைத்து செல்வது கூட வச்சுக்கலாம், இந்த நோயாளியை எப்படி அழைத்து செல்வது, வகு அவனுமோ முஸ்ரிஃபுன் நெருங்கி விட்டான் அல்ல மௌத்தின் மீது. அப்போ மௌத்தாகிற மாதிரி அவன் இருக்கிறான். அப்படி இருக்கப்போ இவன் எப்படி அழைத்து செல்வது? இப்போ ஹரஜ பிஹி ஹரஜ அழைத்து சென்று புறப்பட்டான். பிஹி அந்த லவுல் மக்கானை கொண்டு புறப்பட்டான். இஹ்தஃபா இலல் லைலி இரவின் பக்கம் அவன் மறைந்து கொண்டான். அப்போ இருட்டில் மறைந்து கொண்டான். அப்போ இருட்டில் மறைகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான், அந்த இடத்த விட்டு வேறு இருட்டுக்குள்ளே போனான்னு அர்த்தம். சும்மா அல்காஹு தூக்கி எறிந்தான் அவனை. அந்த லவுல் மக்கான் என்ன பண்ணான், தூக்கி எறிந்தான். அலா மஜ்பிலத்தின் குப்பை தொட்டி மீது தூக்கி எழுந்தான். முஸ்தௌக்கிதின் ஹம்மாமி அந்த முஸ்தௌக்கிதுன்னா வந்து எரி வைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எரி வைக்கக்கூடியவன். ஹம்மாம்னா பாத்ரூமு. அப்போ இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறதுன்னு தெரில. மலா போய்விட்டான். இல்லை ஹாலி சபீலிஹி அவன் போகிற பக்கம் போய்விட்டான்னு அர்த்தம். நிலைமையின் சபீலி அவனுடைய நிலைமையின் பக்கம் போய்விட்டான்னா அவங்க தூக்கி போட்டு அவன் போயிட்டான். அப்போ லம்மா அஸ்பக சபாஹ் பொழுது விடிந்த பொழுது தலை தோன்றினான் அப்படின்னா வந்தான் அர்த்தம். வக்காதுல் ஹம்மாம் உக்கூதுனா எரிபொருள், வக்காதுனா எரிக்கிறவன் சூடு பண்ணுறவன் அர்த்தம். ஹம்மாம் பாத்ரூமில், அதாவது குளியலறையில் சூடு பண்ணுவான் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு வேலையில் இருக்கான், குளியலறையில் தண்ணீரை சூடு பண்ணுற வேலையில் இருக்கான் அப்படின்னு தான் வக்காது. இதான் சுகுலிகி தன்னுடைய வேலைக்கு வந்தான். இப்போ வஜத பெற்றுக்கொண்டான் ஹூ அவனை, முலக்கன் அலலஹரி முதுகின் மீது மல்லாந்தவனாக. அப்போ அந்த தூக்கி அந்த ஒட்டகக்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த லவுல் மக்கானை தூக்கி அங்கே போட்டு போயிட்டான்னு அதான் சொல்கிறாங்க. முதுகின் மீது மல்லாந்தவனாக அவனை பெற்றுக்கொண்டான். இதை நான் செக் பண்ணல இந்த வார்த்தையை, இதை நான் பார்த்து சொல்கிறேன். ஃபகாலஃபி நப்சிகி தனக்குத்தானே சொல்லி கொண்டான். லி ஐயி செய்யின் எதற்காக, மா எருமூன ஹாதல் மையித்த இல்லாஹுனா மா எருமூன அவர்கள் எரியவில்லை, ஹாதல் மையித்த இந்த மையத்தை, இல்லாஹுனா இங்கே தவிர எதற்காக அந்த மையத்தை அவர்கள் வேறு எங்கேயும் எரியவில்லை அப்படின்னா இங்கே ஏன் போட்டாங்க, இந்த மையத்தை தூக்கி எங்கே போட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரஃபசஹு அவனை காலால் உதைத்தான். பிரிஜிலி தன் காலை கொண்டு தஹர்ரக்க அவன் அசைந்தான். அப்போ லவுல் மக்கான் வந்து அவன் இந்த ஒட்டகக்காரன் தூக்கி போட்டு போயிட்டான். இவன் இந்த வக்காது வந்து அங்கே பார்த்துட்டு புலம்பிட்டு காலால் அப்படி மீச்சு பார்க்குறான். அப்போ அவர் அசைகிறான். அப்போ கால லகு அவனுக்கு சொன்னான், அந்த வக்காது சொன்னான், அகதுக்கும் உங்கள் ஒரு யோக்குழு சாப்பிடுகிறார் கித்துகத்தன் ஒரு துண்டே ஹசீசன் யோக்குழு கித்துகத்தன். இப்போ கித்துகத்த அசீசின்
அப்போ புல்லுடைய ஒரு துண்டை சாப்பிடுகின்றார். எருமை இறந்து விடுகிறார். ரவுஹு அதனுடைய ரவு குப்பையை ஃபி மௌலின்னு காண ஏதோ ஒரு இடத்தில் இறந்து விடுகிறார். ஃபி மௌலின்னு காணனா எங்கேயாவது தூக்கி போட்டுறாங்க. இது ஒரு பழமொழி. பழமொழிக்கு என்ன அப்படின்னா, எங்கேயாவது சாப்பிட்றது எங்கேயாவது தூங்குறது அப்படிங்கிறது யதார்த்த அர்த்தம். அர்த்தம் படிக்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் உங்களில் ஒருவர் யோக்குள் சாப்பிடுகின்றார். கித்துகத்த அசீசன் புல்லுடைய ஒரு பகுதி எருமி மேலும் எரிந்து விடுகின்றார். ரவுஹு அதனுடைய ஓய்வை, ரவுஹுன்னா ஒரு ஓய்வுன்ற அர்த்தம், உசுர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கிறேன்னு தெரியல. ஃபி மௌலின்னு காண எங்கேயாவது ஒரு இடத்துல இறந்து விடுகின்றார் அப்படின்னு அவன் சொல்கிறான். சும்மா பிறகு நலர வஜ்ஹு அவனோட முகத்தை அந்த வக்காது வந்து லவுல் மக்கான் வந்து முகத்தை வக்காது வந்து லவுல் மக்கானுடைய முகத்தை பார்க்குறான். பார்த்தா சும்மா பிறகு நலர அந்த வக்காது பார்த்தான். ஃபி வஜ்ஹி அந்த ரவுல் மக்கானுடைய முகத்தை பார்த்தான். ஃபராஹு அவனை பார்த்தான். லானபாத்த முளைக்கவில்லை. பி ஆறிலைஹி அவன் 2 கன்னத்திலும் முளைக்கவில்லை. அப்படின்னு என்ன, அவன் முகத்தை பார்த்தா மூஞ்சில் தாடி மீசை எதுவுமே இல்லை. வகுவது பஹா ரொம்ப அழகு. ஜமானா அழகு தான், அப்படியே ஒரு கவர்ச்சி. பஹானா கவர்ச்சி. அவன் பஹா பஹாவுடையவனாக இருந்தான். ஜமால் அழகுடையவனாக இருந்தான். யார்? லவுல் மக்கான். இப்போ இது வந்து பழங்காலத்து ஸ்டைலு. அப்போ என்ன அரபி ஸ்டைலு. அப்போ லா நபாத்தான முளைக்கவில்லை. பி ஆறிலைஹி அவனுடைய 2 கன்னத்திலும். அகதத்துஹு அவனை பிடித்தது. ரவுஃபத்து இறக்கம் பிடித்தது. அழகி அந்த லவுல் மக்கான் மீது இறக்கம் பிடித்தது. அரஃப அறிந்தான். அன்னகு நிச்சயமாக அவன் மரீனுன் நோயாளியாக இருக்கின்றான். கரீபுன் ரொம்ப வெளியூர்காரனாக இருக்கின்றான். கரீபுன்னு அசலில் ரேர்னு அர்த்தம். இப்போ வெளியூர்காரனுக்கு அதான் பயன்படுத்துகிறாங்க, ஏழைக்கு அதான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கால சொன்னான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இன்னும் நிச்சயமாக நான் தகல்த்து நுழைந்து விட்டேன். ஃபி ஹத்தியத்தின் பாவத்திலே ஹாத சபி இந்த சிறுவனுடைய பாவத்தில் நுழைந்து விட்டேன். அப்புறம் நான் தவறு செய்து விட்டேன். கது ஹவுசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீ செய்திருக்கிறார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பி இக்ராமில் கரீப் அப்போ ஏழைக்கு அந்த வெளியூர்காரனுக்கு சங்கை செய்வதற்கு சொல்லியிருக்கிறார்கள். லா செய்யமன் அதுவும் குறிப்பாக இதா காண ஆகியிருந்தால் கரீபல் இதா காணல் கரீபு அந்த கரீப் ஆகியிருந்தால் மறியல நோயாளி ஆகியிருந்தால் அப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். லாசியமனுக்கு எப்படி அர்த்தம் ஆகினா அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லாட்டி அதுவும் குறிப்பாக அவன் நோயாளி ஆகியிருந்தால் அப்போ கண்டிப்பாக அவனுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதெல்லாம் இங்கே இல்லை, நம்மளாக வச்சுக்கணும். லாசிமன் இருக்கிறதுனால அவன் கண்டிப்பாக அவனுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமலுஹு அவனை சுமந்தான், அவனை தூக்கிட்டு போனான். அதா பிஹி அவனை கொண்டு சென்றான். இதா மஞ்சிலிகி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்றான். தஹல பிஹி அவனை நுழைத்தான். அலா ஜவுஜத்திகி அப்புறம் அழைத்து சென்றான் அழைத்து சென்றான். பிஹி அவனை அலா ஜவுஜத்திகி தன்னுடைய மனைவியிடம் அழைத்து சென்றான். அமரகா மனைவியை ஏவினான். அன் தஹ்திமகு அவள் அவனுக்கு ஹிதுமத் செய்வதை பணிவிடை செய்வதை ஏவினான். ஃபர்ரஸ அவன் விரித்தான். லஹு அவனுக்கு பிசாத்தன் ஒரு விரிப்பை விரித்தான். இல்லாட்டி அவள் விரித்தாள். லஹு அவனுக்கு தே வந்திருக்குல்ல பிசாத்தன். அடுத்து ஃபரசத்து லஹு மேலும் அவனுக்கு விரித்தாள். ஜாலத்தை ஆக்கினாள். தகுத்த ரவுசகு அவன் தலைக்கு கீழே ஆக்கினாள். விசாதத்தை ஒரு தலையினை ஆக்கினாள். சகனத்து சூடுபடுத்தினாள். லகு அவனுக்கு தண்ணீரை சூடுபடுத்தினாள். கசலத்து கழுகிவிட்டாள். லகு அவனுக்கு
எதைஹி அவனுடைய 2 கையும் கழுவிவிட்டாள். ரிஜ்லைஹி 2 காலையும் கழுவிவிட்டாள். வஜ்ஹு அவனுடைய முகத்தை அவள் கழுவிவிட்டாள். மீதி எப்பயாச்சும் நேரம் கிடைக்கும்போது இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.